ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் தேர்ட் ப்ரமோ பார்க்க போகிறேங்க. தேர்ட் ப்ரமோலேருந்து மறுபடியும் பார்வதிகள் குமுறுதல் அலறுதல் இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்குது. ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம பார்வதியாக டார்கெட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அவங்க சொன்னது அதுதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக என்ன டார்கெட் பண்ணுற மாதிரி அதே தான் மறுபடியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ பல பேர் சேரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன், லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வசந்தி மேம் இருக்குல்ல, பார்வாக இருக்கிற வசந்தி மேடமோட சாரியை வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, சாரியை ஒழிச்சு வச்சதெல்லாம் வந்து யார் ஒழிச்சு வச்சாங்கன்றது யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் அவங்க வந்து அதை நினச்சி ரொம்ப கத்துறாங்க. எல்லாருமே என்ன ஏன் டார்கெட் பண்ணுறீங்க, வேறு யாருமே கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது சொல்லும் போது வந்து கரெக்டாக நம்ம விக்ரம் இருக்கார்ல, ஸோ விக்ரம் தான் ஜூம் பண்ணுறாங்க. பிக் பாஸ் வந்து யார் வந்து அந்த விஷயம் பண்ணாங்கன்றது அப்பட்டமாக நம்மளுக்கு காட்டுவார். அந்த விஷயம் வந்து பண்ணது வந்து நம்ம விக்ரம் அவங்க தான் பண்ணியிருக்காரு. விக்ரம் மற்றும் சுபிக்ஷா ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து நம்ம பார்வை வந்து நிறைய இடத்துல டார்கெட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அவங்களே டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மிஸ்ஸோட ட்ரெஸ்ஸு, வீட்டில் இருக்கிற ஷூ இதெல்லாம் ஒழிச்சு வைப்பாங்களா எனக்கு தெரியல. விக்ரமுக்கு வந்து நான் வந்து வேறு லெவல், நான் அது இதுன்னு பயமாக பேசிகிட்டு இருக்கல. இந்த ஒரு நாலேஜ் இருக்காது. இதெல்லாம் ஒழிச்சு வைக்கிறதெல்லாம் ஒரு கேமா? ஸோ அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற ஒரு கேமா? நீ டைரெக்டாக வந்து இன்னும் சின்ன விஷயங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம். பட் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி ஒரு நபர் வந்து அழ வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயன்ற அட்லீஸ்ட் சுபிக்ஷாக்கு விக்ரமுக்கெல்லாம் தெரியலையான்றது எனக்கு தெரியல. பார்வதி ஒரு வேலிடான பாயிண்ட் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ஏன் உங்களுக்கு சமைக்கணும், நான் ஏன் உங்களுக்கு டீ காஃபியெல்லாம் போட்டு கொடுக்கணும், நான் ஏன் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அவங்கள ஏன் நான் வந்து கேர் பண்ணணும், இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஹேவியராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு கேட்குறாங்க.